வணக்கம். முதன்மைச் செய்திகளை பார்க்கலாம். மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் முக்கிய சாலைகள் மற்றும் பல இடங்களில் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. இதனிடையே மழை மற்றும் மின்னல் தாக்கியும் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தும் வெள்ளத்தில் சிக்கியும் ஒரே நாளில் 19 பேர் உயிரிழந்ததாகவும் இதில் அதிகபட்சமாக ஹட்டோய் மாவட்டத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர். மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகளும் வேகம் எடுத்துள்ளன. அதே நேரம் நாளை மறுநாள் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிகழ்ந்த ஊழல்களால் நகரில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் மீது மணிப்பூர் மாநில அரசு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. எடிட்டர் கில்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக கள ஆய்வு செய்து அறிக்கையை தயாரித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மணிப்பூர் மாநில முதல்வர் பிரேன் சிங் இந்த அறிக்கை தற்போதைய நிலைமையை மேலும் மோசமாக்கும் எனவும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவதாகவும் அறிவித்தார். இதனையடுத்து இந்த அமைப்பு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முறையீட்டினை ஏற்ற நீதிபதிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை நீட்டிப்பதாகவும் உத்தரவில் கூறினர். திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜாமீன் மனு மீதான விசாரணை விஜயவாடா நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. வழக்கில் 37வது குற்றவாளியாக சந்திரபாபு நாயுடு பெயர் இடம்பெற்றுள்ள நிலையில் விஜயவாடாவில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. சந்திரபாபு நாயுடு தரப்பில் அவரது வயது மற்றும் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் வீட்டு காவலில் வைக்கவும் அல்லது சிறையில் தனியறை, உணவு, மருந்து உள்ளிட்டவை வீட்டிலிருந்து கொண்டு செல்லவும் அனுமதி கோரினர். ஆனால் நீதிபதிகள் சிறையில் தனியறை ஒதுக்கி வீட்டிலிருந்து உணவு மற்றும் மருந்துகள் கொண்டு செல்ல அனுமதி அளித்தனர். இதனிடையே சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலுங்கு தேச கட்சியினர் போராட்டம் மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டது. கட்சியின் முக்கிய தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். சந்திரபாபு நாயுடுவின் சொந்த தொகுதியான குப்பத்தில் சாலையில் மரங்களை வெட்டியும் டயர்களை கொளுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன. இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் இவற்றில் 57 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் சம்பந்தப்பட்ட மகளிருக்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கொடுக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. அந்த விளக்கத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மீண்டும் மனு செய்து தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தகுதி உடைய ஒரு பயனாளி கூட விடுபட மாட்டார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. என்னென்ன காரணங்களுக்காக மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்பது குறித்த தகவல்கள் புதிய தலைமுறைக்கு தெரிய வந்துள்ளது. நிராகரிக்கப்பட்டவற்றில் 3 லட்சம் விண்ணப்பங்களை அனுப்பியவர்கள் அரசு பணியில் இருக்கும் மகளிர் ஆவர். பெரும்பாலான விண்ணப்பங்கள் வருமான வரி செலுத்துவோரின் குடும்பத்தைச் சேர்ந்தோர் என்ற காரணத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சொந்த கார் வைத்திருப்போர் மற்றும் ஆண்டுக்கு 3600 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களைச் சேர்ந்த மகளிர் பல லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளது கள ஆய்வில் தெரிய வந்ததால் அவர்களது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மழை வெள்ள பாதிப்பை தடுக்க 13 கோடி ரூபாய் செலவில் கால்வாய் அமைக்கும் பணிகள் தொடங்கின. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறும் மழை நீரை ஜிஎஸ்டி சாலையின் நடுவே சிறு பாலம் அமைத்து அதன் மூலம் தண்ணீரை ஏரிக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் ஒப்புதல் கிடைத்த நிலையில் முதற்கட்டமாக பேருந்து நிலையத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர்.
பின்னர் சாலையின் குறுக்கே சிறு பாலம் அமைக்க உள்ள நிலையில் முக்கிய சாலை என்பதால் 4 வாரங்களில் இந்த பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளனர். மொத்தத்தில் பருவமழைக்கு முன்னதாக கால்வாய் அமைக்கும் பணியை முடிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். கனமழை பெய்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு குளம் போல் தண்ணீர் தேங்குவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலை உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அப்பகுதி மக்கள் இடையூறை எதிர்கொண்ட நிலையில் தற்போது மழைநீர் தேங்காமல் இருக்க கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. சென்னையில் வாடகை இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை சூளைமேட்டிலிருந்து ராயப்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு செல்ல 23 வயது இளம்பெண் ஓலா பைக் டாக்ஸியை முன்பதிவு செய்தார். அவரை மதுராந்தகத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார். வாகனத்தில் செல்லும்போது பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதோடு ஆபாசமாகவும் ரமேஷ் பேசியுள்ளார். இதனை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்த அந்த பெண் தனது பெற்றோருக்கும் இதுகுறித்து குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். அந்த பெண் வீட்டை வந்தடைந்ததும் அங்கிருந்து அவரின் குடும்பத்தினர் வாகனத்தை ஓட்டி வந்த ரமேஷை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராயப்பேட்டை தரைக்கடல் பகுதியில் வீசிய டேனியல் புயலால் கிழக்கு மாகாணங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை 2 நாட்களாக பெய்து வந்தது. டெர்னா, சூசா, மார்ஜ் உள்ளிட்ட நகரங்கள் புயலின் பிடியில் சிக்கி தளித்தன. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. வாகனங்கள் ஓடும் சாலைகளில் ஆறு போல தண்ணீர் ஓடும் நிலையில் ஏராளமான வாகனங்கள் குவியலாக ஒதுங்கியுள்ளன. ஆற்றின் கரையோரம் உள்ள ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மழை வெள்ளத்தில் சிக்கி 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் சுமார் 6000 பேரை காணவில்லை எனவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். தொடர் கனமழையால் நகர்ப்பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் ஆறுகளிலிருந்து கரைபுரண்டு ஓடிய தண்ணீரும் புகுந்ததால் வெள்ளக்காடானது. தற்போது மழை குறைந்துள்ளதால் சீரமைப்பு பணிகள் தீவிரமாகியுள்ள நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்ரேனைகா மாகாணத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்டதாக அறிவித்து சர்வதேச நாடுகள் உதவ லிபியா அதிபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 3 நாட்களாக லாவா குழம்பு வெளியேறி ஆறு போல ஓடியது. மேலும் எரிமலையிலிருந்து வெளியாகும் புகைமண்டலம் அப்பகுதி முழுவதும் பரவி வருகிறது. எரிமலையிலிருந்து பல மீட்டர் தூரத்திற்கு லாவா குழம்பு பாய்ந்தோடிய நிலையில் தற்போது அதன் வேகம் குறைந்துள்ளதாக வீடியோ மற்றும் புகைப்படம் வெளியிட்டு அந்நாட்டு புவியியல் கணக்கீடு மையம் கூறியுள்ளது. எனினும் எரிமலை வெடிப்பில் தொடர்ந்து சிவப்பு எச்சரிக்கையே உள்ளதாகவும் அங்கு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஏற்கனவே ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் கிளாவியா எரிமலை வெடித்து சிதறிய நிலையில் தற்போது 3வது முறையாக எரிமலை வெடித்தது. கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் செய்வது அறியாமல் தவித்து வருகின்றனர். மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான பணிகளை நிறுத்தி வைத்துள்ள திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான பணிகள் அதிமுக ஆட்சியில் தொடங்கியதாகவும் இதனை எதிர்த்து பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். எழுதாத பேனா நினைவு சின்னம் வைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்தியாவில் தலைசிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதிட்ட திமுக அரசு துறைமுகத்தின் வழக்கை கண்டுகொள்ளவில்லை என பழனிசாமி விமர்சித்திருக்கிறார்.
இந்த வழக்கு காரணமாக துறைமுகம் கட்டும் பணிகளை திமுக அரசு நிறுத்தியுள்ளதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மரக்காணம் தாலுகா அலுவலகம் எதிரே வரும் புதன்கிழமை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இசையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ரசிகர்கள் அவதியடைவது வருத்தத்திற்குரியது என இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார். AR ரஹ்மான் நடத்திய இசை கச்சேரியில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் ரசிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது பெரும் பேசுபொருளான நிலையில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இதுகுறித்த அறிக்கையை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் பெரிய நிகழ்வை நடத்துவது சிக்கலான பணி என்றும் இதுபோன்ற நிகழ்வில் கூட்ட நெரிசல் போன்ற அசௌகரியங்கள் ஏற்படுவது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறியுள்ளார். மேலும் எங்கள் இசையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ரசிகர்கள் அவதியடைவது வருத்தத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ள அவர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இடையூறுக்கான காரணங்களை ஆய்வு செய்து சரி செய்ய கேட்டுக் கொண்டார். ஒரு சக இசையமைப்பாளராக AR ரஹ்மானுக்கு துணை நிற்பதாக தெரிவித்துள்ள யுவன் சங்கர் ராஜா, வரும் காலத்தில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். யுவன் சங்கர் ராஜா வெளியிட்டுள்ள இந்த அறிக்கைக்கு ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் உரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி திருச்சியில் ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் செய்தனர். தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தினர் உள்பட விவசாயிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். உரிய தண்ணீரை திறந்துவிட மறுப்பதாக கர்நாடக அரசையும் உரிய தண்ணீரை பெற்றுத்தர முனைப்பு காட்டவில்லை என தமிழக அரசையும் கண்டித்து அப்போது முழக்கம் எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் ஆதரவு தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் கருகிய போதும் தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டோர் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே அங்கு சென்ற காவல்துறையினர் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தியவர்களுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கரைக்கு அழைத்து வந்தனர். சேலம் அம்மாபேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் காரணமாக மக்கள் படும் இன்னல்கள் குறித்து புதிய தலைமுறையில் வெளியான செய்தி எதிரொலியாக புதிய பாலம் கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது. மழை பெய்தால் அம்மாபேட்டை முக்கிய சாலை பகுதியில் குளம் போல் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதிக்குள் பாயும் அபாயம் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொண்டு வருவது குறித்தும் கடந்த 31ஆம் தேதி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மதுரை வீரன் கோவில் அருகே கழிவுநீர் கால்வாயின் மீது பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிதாக பாலம் கட்டுவதற்கு 51 லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கழிவுநீர் கால்வாயில் அடைப்பை சீர் செய்து தண்ணீர் தேங்காத வகையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்ட மதிப்பீடுக்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்தும் விதமாக வாசகர் வட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகள் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகள், வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என சிறைத்துறை DGP அறிவுறுத்தியிருந்த நிலையில் வாசகர் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நன்னடத்தை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 15 சிறைவாசிகள் வாசகர் வட்டத்தில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு வாரம் 2 நாள் சிறப்பு கூட்டம் நூலகத்தில் நடத்தப்படுகிறது. இவர்கள் மூலம் மற்ற சிறைவாசிகளுக்கும் வாசிப்பு பழக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ನಾವು ಜೈಲಲ್ಲಿ ಶೂಟಿಂಗ್ முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது அப்போதான் மனையில வியோல சூப்பர் நான் ஜெயிலர் முடிச்சுட்டு போகும்போது சூப்பரே பார்த்தேன். இதனிடையே சிறப்பு தினங்களில் பட்டிமன்றங்களும் கலை நிகழ்வுகளும் நடத்தப்படுகின்றன. இங்கு 1050 சிறைவாசிகள் உள்ள நிலையில் தினம் ஒரு திருக்குறள், சிறைச்சாரல் எனும் இசைக்குழு போன்றவை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிறைத்துறை நிர்வாகம் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குற்றப்பின்னணியில் உள்ளவர்களை கூட நல்வழிப்படுத்தும் என நம்பலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற தலைப்பில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 100 நாள் வேலை திட்ட பணித்தள பொறுப்பாளர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக உள்ள செல்லப்பாண்டி என்பவரை கண்டித்து கொட்டாம்பட்டி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொட்டப்பட்டி ஊராட்சியின் பணித்தள பொறுப்பாளர் ரவிதேவி என்பவரை செல்லப்பாண்டி இழிவாக பேசுவதாக குற்றஞ்சாட்டி கடந்த 25ஆம் தேதி கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
அப்போது அவர்களை அதிகாரிகள் சமாதானம் செய்து திருப்பி அனுப்பினர். இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்லப்பாண்டியன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொட்டாம்பட்டி பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. இதில் விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதில் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றும், திருமணமான பெண்கள் குழந்தை பேறு வேண்டியும் வழிபட்டனர். பின்னர் பூஜை முடிந்த பிறகு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் கும்பாபிஷேக விழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கட்டிங் பிளேடு மூலமாக நகைகளை திருடிய பெண்ணை பொதுமக்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சூரக்குண்டு கிராமத்தில் உள்ள நாகம்மாள் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்பகுதி மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது ஒரு பெண் கூட்டத்தில் இருந்த பெண்களிடம் பேச்சு கொடுத்தபடியே சந்தேகத்திற்குரிய விதமாக வலம் வந்துள்ளார். அந்த பெண் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணின் தங்கச்சங்கிலியை மதுரை அருகே அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2660 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. அனுப்பானடை பகுதியில் ரேஷன் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினர் சோதனையை மேற்கொண்டனர். மேலும் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக கதிர்வேல் என்பவர் மீது அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். குண்டு வரை செல்லும் அரசு பேருந்தை பண்ணைப்பட்டி அருகே மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் வழிமறித்தனர். பின்பு பேருந்துக்கு வழிவிடாமல் இளைஞர்கள் நடனமாடிய நிலையில் அந்த வழியே வந்த விராலிப்பட்டியைச் சேர்ந்த வாலிபர்கள் இதனை தட்டி கேட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த கைகலப்பில் காயமடைந்த 4 பேர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சாலையின் முன்பு இளைஞர்கள் நடனமாடும் காணொளி சமூக வலைதளங்களில் அதிக